சில சமயங்கள்ல நம்ம கூடவே இருக்கவங்களுக்கு நெறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும். அவங்கள வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஆனா, இப்ப அந்த நெகட்டிவ் தாட் உள்ள பெர்சன் வந்து நம்மளோட கலீகாவோ, இல்ல நம்மளோட ஃபேமிலி மெம்பராவோ இருந்தா, நம்மளால அவங்கள கட் பண்ண முடியாது. வி ஹேவ் டூ டிராவல் வித் தெம் இல்லையா? ஸோ அந்த மாரி சமயத்துல நம்மள எப்படி நம்ம சேஃபா வச்சுக்கிறது? சேஃபா வச்சுக்கிறதுன்னு பார்க்கும்போது, மோஸ்ட்லி அவங்களோட ஆர்க்யூ பண்ணாம இருக்கிறதே நல்லது. புத்தரோடைய ஒரு விஷயம் இருக்கு. நான் எங்கேயோ படிச்சிருக்கேன். அ எப்போலாம் நம்மளுக்கு அதாவது நம்மளோட உணர்வ, நம்மளோட ஆக்ஷன்ஸ கண்ண மூடி கனவா நம்ம கற்பனை பண்ணிக்கணும். இப்போ ஒருத்தவங்க மேல அன்பா இருக்கு. அவங்க கிட்ட நம்ம அன்ப குடுக்கணும்னு நெனச்சாலும், அத கற்பனையில வாழ்ந்துடணும். அப்படி வாழ்ந்துட்டா, அதனுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஏன்னா, ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம் நம்ம குடுக்குற அன்பு. அதனால இப்படி நினைக்கும்போது சாட்டிஸ்ஃபைட் ஆயிடும். அது மாரி ஒருத்தவங்க மேல கோவம் வருது, நெகட்டிவா பேசிக்கிட்டே இருக்காங்க, இரிட்டேட்டா இருக்கு, கோவம் வருது அப்படின்னா கூட, அமைதியா போய் உட்கார்ந்து கண்ண மூடி, அவங்கள மனசுல எதிர்ல இருக்கிற மாரி நெனச்சுட்டு, நம்ம அதாவது கற்பனையிலே திட்டிடலாம். கற்பனையிலே அடிச்சிடலாம். என்ன வேணா பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். அதோட முடிஞ்சிருது. அந்த மாதிரியும் பண்ணலாம். அது புத்தர் அவங்களுக்கு அவருடைய சீடர்களுக்கு சொல்லிக் குடுத்த ஒரு தந்திரம் அது. எப்படி அவாய்ட் பண்ணிக்கிறது? நம்ம ஒருத்தவங்கள உண்மையாவே எதுவும் கஷ்டப்படுத்தாம, காயப்படுத்தாம எப்படி இதுலருந்து அவாய்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது. அந்த மாதிரியும் பண்ணலாம்.